ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் 10 டைப்ஸில் புக் மார்க்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வீட்டிலே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து புக் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற புக் மார்க் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் பென்சில் ஷேப்பில் வரைஞ்சி அதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து கலர் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து A4 ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சார்ட் பேப்பர் இல்லைன்னா கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறமா சென்டராக வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நைஃப் போகிற அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பென்சிலை வந்து ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். உள்ளன் த்ரெட் இல்லைன்னா பூ கட்டுற நூல் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த த்ரெட்டை கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கேப்குள்ளே விட்டுட்டு நம்ம எந்த புக் படிக்க போகிறோமோ அந்த புக் சைஸில் அந்த நூலை வந்து கட்டிக்கணும். இந்த மாதிரி அந்த புக் மார்க்கை வந்து கட்டி விட்டக்கப்புறமா நம்ம எந்த லைன் படிக்க போகிறோமோ அந்த லைன் தக்கன அந்த பென்சிலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான புக் மார்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி கேட்டோட ஃபேஸை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு ஐ ஸ்டிக்கில் பைப் கிளீனரை வந்து சுற்றி விட்டுக்கிறேன். கேட்டோட வால் மாதிரி நான் சுற்றி விட்டுட்டு இந்த கேட்டோட ஃபேஸை வந்து இந்த ஐ ஸ்டிக் மேலே நான் ஒட்டி விட்டுட்டு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான புக் மார்க் வந்து ரெடி ஆச்சு. இது கேட் லவர்ஸ்க்குலாம் இந்த புக் மார்க் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேட் பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேர்ட் நம்ம பார்க்க போகிற புக் மார்க் என்னென்னா, இந்த புக் மார்க் ரொம்பவே குட்டியாகவும் க்யூட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி 2 பாம் எடுத்து ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுட்டு இதை வந்து குட்டி சைஸில் இருக்கிற ஹனி பீ மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு விங்ஸ் எல்லாமே ஒட்டி விட்டுட்டு இதை வந்து அந்த பேப்பர் கிளிப்பில் நான் ஒட்டி விட்டுட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஹனி பீயை வந்து நம்ம புக்கில் பின் பண்ணி வச்சுருக்கும் போது உண்மையான ஹனி பீயே வந்து உட்காந்துருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஃபோர்த்தை நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறது 2 இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இதை வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதே நான் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு டேப் இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பஞ்ச் பண்ண எல்லாத்தையுமே இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். அதுக்கப்புறமா இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இல்லைன்னா டேப்ல இதை வந்து ஒட்டி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க பேப்பர்லாம் கட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கனால மேலேயும் கீழேயும் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மேலே ஒரு பஞ்ச் பண்ணி இதில் ரிப்பனும் கட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான், ஒரு புக் மார்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. பஞ்சிங் பண்ணுறது இல்லைன்னா நம்ம வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த புக் மார்க் வந்து ரொம்பவே ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, இவ்வளோ நேரம் பேப்பர் எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு, இப்போ கொஞ்சம் கிளே யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐ ஸ்டிக்கில் வந்து கிளே யூஸ் பண்ணி பெட்டல்ஸ்லாம் ரெடி பண்ணி இதில் ஹாஃப் ஆஃப் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு புக் மார்க் வந்து ரெடி ஆச்சு. இதையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 6th நம்ம பார்க்க போகிறது இந்த புக் மார்க்கும் நான் கிளே யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ப்ரௌன் கலர் கிளேயும் பிளாக் கலர் கிளேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து டாகோட ஃபேஸை ரெடி பண்ணிவிட்டு காது கண்ணு மூக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலரில் குட்டியாக நாக்கு மாதிரி ரெடி பண்ணி அதையும் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா டாகுக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து போன் தான். போனும் வந்து கிளேலே ரெடி பண்ணிட்டேன். ஒரு ரிப்பன் எடுத்து இந்த டாகோட ஃபேஸையும் நான் வந்து போனையும் ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான், ஒரு புக் மார்க் வந்து ரெடி ஆச்சு. இந்த மெத்தடில் நான் வந்து ஏற்கனவே புக் மார்க் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 7th நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து அதை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிக்கி நோட்டில் இருக்க பேப்பர் தான் யூஸ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் கலர் பேப்பர் ஒயிட் பேப்பர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு கேட் தான் நான் பண்ண போகிறேன். கேட்டோட ஃபேஸ் தான் வந்து இந்த புக் மார்க்காக இருக்க போது இந்த மாதிரி 2 பக்கமும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கேட்டுக்கு காது வர மாதிரி தான் இந்த சைடில் வந்து மேலாப்பில் தூக்கி வந்து நம்ம மடித்து விட்டுக்கணும். அப்புறம் கீழே வந்து மூக்கு மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ஒரு கேட் ஃபேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னால இன்னும் ரெடி ஆகலை. கண்ணு மூக்கு மீசை எல்லாமே வரைஞ்சி விட்டக்கப்புறமா கேட் வந்து க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த புக் மார்க்கை வந்து நம்ம புக்கில் மாட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 8th நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஹைலைட்டர் மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுக்கணும். என்ன மாடல் வேணுமோ நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து செரி இருக்கிற மாதிரி இல்லைன்னா ஹார்ட் ஷேப் இல்லைன்னா ஸ்டார் ஷேப் கூட நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஈஸியான புக் மார்க் வந்து ரெடி ஆச்சு. இதெல்லாம் ஒரு புக் மார்க்காக நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி புக் மார்க் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். 9th புக் மார்க் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இந்த கார்ட்டூன் பார்க்காம யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் டோரிமான் புக் மார்க் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ப்ளூ கலர் பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எங்கெல்லாம் ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டோரிமான் புக் மார்க் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு நான் வந்து பெரிய சைஸில் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டோரிமான் ஃபேஸுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ணு மூக்கு வாய் எல்லாமே நான் வந்து ஸ்கெட்ச் பென்னால் வரைஞ்சி விட்டுட்டேன். டோரிமான் பதிலாக எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கேரக்டர் கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த புக் மார்க்கை புக்குக்கு கார்னரில் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம்.
அடுத்து 10th ஒன் தான். 10th ஒன்லாம் லாஸ்ட்டு. நான் வந்து கேட்டை வரைஞ்சி கட் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா கேட் வந்து இந்த ஷேப்பில் இருக்குமா நீங்கள் யோசிக்கலாம். ஏன் இந்த ஷேப்பில் நான் வரைஞ்சி கட் பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம எந்த புக் ரீட் பண்ணுறோமோ அந்த புக் சைஸில் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து புக்குக்கு டாப்பில் வந்து கேட்டோட தலையும் புக்கு கீழே வந்து கேட்டோட காலும் தெரியும். அப்போ இது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான புக் மார்க் மாதிரி இருக்கும். இதே மாதிரி எந்த அனிமல்ஸ்னாலும் நம்ம வந்து வரைஞ்சி கலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.